வியானா கிட்ட கம்ருதீன் பண்றது ஒரு ஃபன், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபன். ஓகே. அரோரா கம்ருதீன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அப்ப அந்த துஷார் வச்சு பேசிட்டு இருந்தாங்களே, இப்ப துஷாருக்கும் அரோராக்கும் ஒரு பிடித்தம் இருந்தது ஆரம்பத்துல? அது எனக்கு தெரியாது. பட் ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தாங்கன்றது தெரியும். ஆனா ஒரு வீட்ல இருக்கும்போது அவங்க அங்கங்க ஒரு செட்டா இருப்பாங்க, நீங்க அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்தா சபரி நானும் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்த உடனே தப்பா சொல்ல முடியாது இல்ல. நீங்க பிரதர்ஸா? அதுதான் சொல்றேன். நமக்குள்ள என்ன பாண்ட் இருக்கு, நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துறோன்றத வச்சுதான் 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பாண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சோ அரோரா கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ், பாரு கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ் மேல லவருக்கு கீழே அந்த பாண்ட். அதாவது பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் கல்லு குடிச்சாங்க அப்படின்ற ஒரு இதாதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, இவ்வளோ கேமராக்கள் இருக்கு அப்படின்னும் போது அது நம்மளால ஜட்ஜ்மெண்டலா எதுவுமே பண்ண முடியல. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சபரி உங்களுடைய நல்ல என்ன சொல் பிரதர் அப்படின்னும் போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்வதியை ஹிட் பண்றது எல்லாமே சபரியா தான் இருக்கு. நீங்களே வந்து சரி அண்ணன் ஓகே ஒரு கிக்க போட்டுவா, அண்ணன் 2 அடியை போட்டுவான்ற மாதிரி என்ன அது நிகழ்வு அது பாக்குறீங்களா நீங்க? அதை தொடர்ந்து அவர் கண்ணில் அடிப்பட்டதா இருக்கட்டும், கண்ணில் அடிப்பட்டதுமே அந்த இருக்கும்போது நடக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கண்ணில் அடிப்பட்டது நீங்க இருக்கும்போது அது வந்து கேம். சி நான் அவனுக்கு தங்கச்சி தான், ஆனா மாஸ்க் டாஸ்க்னு ஒன்று ஆடும்போது அவன் இப்படி ஒரு அடி அடிச்சு நான் அப்படியே அந்த இதுக்கு கீழே போய் என் கால் இவ்வளோ பெருசா வீங்கி 2 வாரம் என்னால நடக்க முடியாத அளவுக்கு ஆயிருந்தது. அவன் கேம்னு வந்துட்டா ஒரு மாதிரி ராட்சச மாதிரி ஆடுவான். சோ அதுதான். இப்போ ஆதிரை அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி போய் இப்ப திருப்பி உள்ள வந்திருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ எவிக்ட் ஆயிட்டு வெளில போயிட்டா, திருப்பி அவளுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அவ ரொம்ப இது ஃபேரா பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன்ராஜுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், துஷாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஓகே.